முதல்ல பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தப்போ முதல்ல 1984-85 விமானத்துல மதுரைக்கு வரணும்னு எனக்கு ஆசை. பேங்க்ல இதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. எல்டிசி போட்டீங்கன்னா அந்த காசை ஃபிளைட் ஃபேருக்கு மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ இந்த உலக ஆர்கிடெக்சர்ல கட்டியிருக்கோமே சென்னை அண்ணா விமான நிலையம், பேந்து விழுகிறது. 83வது முறையாக விழுந்ததுன்றா. பலி போடுறதுக்குனே ஒரு ஏர்போர்ட் கட்டி வச்சிருக்கோம். ஆனா நம்ம பயங்கரமான ஆர்கிடெக்சர், அது 2000 கோடி அதுல முழுங்கி இருக்கு. அது இல்ல, இந்த ஒரிஜினலா மீனம்பாக்கம் பழைய காலத்து 84-85 அந்த ஏர்போர்ட், அதுக்கு நாங்க வரணும். நானே என் வீட்டம்மா ஒரு பையன் தான், அப்போ ஃபர்ஸ்ட் சன், 3 பேரும் வரணும். அப்போ ஒரே ஒரு விமானம் தான் இருந்தது, இந்தியன் ஏர்லைன்ஸ் மதுரைக்கு. இப்போ 7-8 விமானம் வருது, சில சமயம் இறங்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த இது இப்ப அடிச்ச மழை இருக்கே இந்த ஒரு வாரத்துல சரியான மழை, சூறாவளி காத்தோட, அந்த நேரம் ஏடிஆர் பிளைட்ல நீங்க வரணும், பட்டு சூப்பரா இருக்கும். ஏடிஆர் பிளைட் சும்மாவே டிராக்டர் மாதிரி தான், தரையில ஓடாம வானத்துல ஓடுற டிராக்டர். அது குதிச்சு போகும். அன்னைக்கு நாங்க வர்றோம், திருச்சியை தாண்டும் போதே கிளவுட் கவர் ஜாஸ்தியா இருக்கு, தட்டப்புடன் ஆடுது. என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு சொல்ற, பேசாம பாண்டியன்ல போயிருக்கலாம். இவ சொன்னா கேட்கிறாளா? 7000 ரூபாய் கொடுத்துட்டு உசுரை கையில முடிச்சு உட்காந்துருக்கோம். இவன் இறக்குவானோ இல்ல இறக்கிடுவானோ? ஏடிஆர்ல அனுப்பிவிடணும் எதிரிகளை, சொந்தக்காரிகள் கிடையாது. ஏன்னா பெரிய ஏர்லைன்ல போயிங் இதெல்லாம் இறங்குறது ஒண்ணு பெருசா தெரியாது, சிரமம் இல்லாம இறங்கிறோம். இது ரொம்ப சிரமம். அந்த காலத்துல ஒரே ஒரு ஏர்லைன் தான், அது இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் வரும். மத்தியானம் 9 காலையில 9 மணிக்கோ 10 மணிக்கோ வரும். இதுல நான் வரணும். காசு 480 ரூபாயோ 500 ரூபாய்க்குள்ளதான். அப்போ டிக்கெட் போட்டாச்சு, அது பேங்க் காசு. இப்போ மெட்ராஸ்னா நான் இருந்தது தேனாம்பேட்டை, அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஏர்போர்ட்டுக்கு எப்படி வர்றது? நம்மகிட்ட கார் கிடையாது. அதனால முதல் நாளே ஒரு ஆட்டோக்காரன்ட்ட சொல்லி வச்சிட்டோம், காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துரு, நாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு. ஏன் அப்படி சொன்னோம்னா, எங்க போறோம்னு தெரிஞ்சா ஆட்டோக்காரன் கேவலமா நினைப்பான். ஏர்போர்ட்டுக்கு போறேன் ஒரு டாக்ஸி எடுத்து போகாம ஆட்டோல போறானேன்னு கேவலமா நினைப்பான். அதனால ஒரு இடத்துக்கு எங்கன்னு கேட்டான், மீனம்பாக்கம் வரை அப்படின்ட்டோம். காலங்காத்தால ஒரு பெரிய எழுகடல் தெருவுல எல்லாம் ஒரு சூட்கேஸ் விற்கும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காலத்துல கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் சீதனம் அதுதான். அது கலரா இருக்கும், சைட்ல 2 கிளிப் வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கல்யாணத்துக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். அது அந்த பெட்டியை தூக்கியாச்சு. இது தவிர அந்த அம்மா ஒரு வயர் கூட ஒண்ணு, இப்பெல்லாம் யாருமே பின்றது இல்ல, வீட்டுக்காரரே பின்னிடுறாங்க. அப்பெல்லாம் வீட்டுல வேலை இல்லாத பெண்கள் வயர் கூட பின்னுவாங்க. பின்னி அகலமா வாய் இருக்கும், அதுக்குள்ள எதை வேணாலும் வைக்கலாம். ரோட்ல ஒரு சின்னதா ஆட்டுக்குட்டி போச்சுன்னா அதையும் பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டோம்னா தெரியாது, மேல ஒரு துணியை போட்டு பொத்திட வேண்டியது. அவ்வளவு அகலமான வாயுடைய ஒரு பை. இதுதான் எங்களுடைய மொத்த லக்கேஜ். இதோட ஏர்போர்ட்டு கிட்ட வந்தோம். ஆட்டோக்காரனை இந்த பக்கமே இறக்கி விட்டு நீ போயான்றோம். அவன் போக மாட்டேங்கிறான். எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான், இவங்க எங்க போறாங்கன்னு. நாங்க சொன்னோம் ஒரு வேலை இருக்குன்னா. அந்த ஆள் திரும்பி கேட்டான், இது வீடும் இல்ல ஒண்ணும் இல்ல, இங்க வாசல்ல ஏர்போர்ட் கிட்ட நிறுத்தி எங்க போறீங்கன்னா, நீ முதல்ல போயா, நாங்க போய்க்கிறோம். அவனை கிளப்பி விட்டு உள்ள வந்தா, அப்பெல்லாம் இவ்வளவு ஜெட் ஏர்வேஸ், இண்டிகோ எதுவும் கிடையாது, இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கவுண்டர் கிட்ட வந்தா எப்படி போய் டிக்கெட் வாங்கி எப்படி போறதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ட்ரெயின்ல போயிருக்கோம், பஸ்ல போயிருக்கோம், டிக்கெட் வாங்கினா விட்டுருவான். விமானத்துல முதல் தடவை என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் உடனே இந்த அம்மாட்ட சொன்னேன், நீ போய் கேளு, யார்கிட்டயாவது கேளுமா சொல்லுவாங்க என்ன. அந்த அம்மா என்னை திரும்பி பார்த்து, பேங்க்ல வேலை பார்க்குற, பிளைட்ல எப்படி போகணும்னு தெரியாதான்னு. நான் சொன்னேன், பேங்க்ல வேலை பார்த்தவங்களாம் பிளைட்ல வேலை பார்க்குறான், நானே ஓசியில வந்திருக்கேன். கடைசியில ஒரு கவுண்டர் முன்னாடி போய் நிறுத்தினாங்க. நிறுத்தினோடனே அந்த ஆளு, அவங்க தான் இப்பவாவது கொஞ்சம் பேசுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் இறுக்கி இப்படி டை கட்டிட்டான்னா அதுக்கப்புறம் நம்மள ஒண்ணுமே பார்க்க மாட்டான். யுவர் அப்படின்னா, யுவர்னா முதல்ல எனக்கு அதுவே அர்த்தம் புரியல. மதுரைக்கு போனோம் சார், 2.5 டிக்கெட். மதுரைக்கு 2.5 டிக்கெட், ஏன்னா 1/2 டிக்கெட் கையில இருக்குல்ல.
அவன் இப்படி இறங்க பார்த்தா இன்னைக்கு விமானத்தை நாஸ்தி பண்ணிடுவாங்க முடிவு பண்ணிட்டான். மதுரைக்கு 2 டிக்கெட்டு. அப்பெல்லாம் அழகா டிக்கெட் கொடுப்பாங்க, சிவப்பு கலர் இதுல உள்ள கார்பன் வச்சு 3 டிக்கெட் இருக்கு. ஒன்ன நம்ம வச்சுக்கலாம், வீட்டுல ஃப்ரேம் பண்ணி போடலாம். ஏன்னா நம்ம விமானத்துல போயிருக்கோம்ல, எவன் போயிருக்கான் அது வரைக்கும். இவ்வளவு அந்த டிக்கெட்லாம் வாங்கி பார்த்தா எல்லாம் வச்சுட்டு என் கையில இருந்த பெட்டி இருக்குல்ல, இத பார்த்து இஸ் இட் செக் இன் லக்கேஜ் அப்படின்னு கேட்டான். எனக்கு பகீர்னது, என்னடா அந்த பையன் லக்கேஜ்ன்றான். ஏன்னா நமக்கு லக்கேஜ்னா என்ன தெரியும், பஸ்ல ஏறினா அந்த லக்கேஜ் போடுவாரு, அதாவது டிக்கெட்டுக்கு மேல வாங்குறதுக்கு பேர் தான் லக்கேஜ். இதுக்கு எதுக்கு லக்கேஜ் சார், நான் ஏற்கனவே 500 ரூபா கட்டிட்டேன் அப்படின்னா. நோ செக் இன் லக்கேஜா, அதாவது அப்படின்னு பார்த்துட்டு எல்டிசியில போறியான்னு கேட்டான். அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த மாதிரி கேள்வி கேட்டா இவன் முறையா எல்டிசியில ஓசியில போறான். முதல் கேள்வி இப்பதான் சொன்னா, இத நீயே தூக்கிக்கிட்டு வண்டியில போறியா இல்ல என்கிட்ட கொடுத்து நான் வந்து மதுரையில கொடுக்கவா? இவ்வளவுதான் நான் சொன்னேன். இப்ப நமக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, காசு கேட்க மாட்டான்ல, ஓகே டேக் இட் அப்படின்ட்டேன். அந்த கன்வேயர் பெல்ட்ல வச்சு ஒரு பட்டனை அழுத்தின வேகத்துல பட்டக்குன்னு விட்டது. அது போய் இந்த முக்குல மோதி அப்படியே ஓபன் ஆயிருச்சு. உள்ள இருந்ததெல்லாம் கன்வேயர் பெல்ட்ல செதறுது. அவன் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு இங்க வாயான்னு கூப்பிட்டு ஒரு கைத்தை போட்டு கட்டி தூக்கிட்டு போயிரு. ஒன்னையெல்லாம் வண்டியில அவளால மனசுக்குள்ள இதெல்லாம் மைண்ட் வாய்ஸ். ஏன்னா வாயை திறந்து சொல்ல முடியாது. இந்தியன் ஏர்லைன்ஸ்ல அப்படி ஒரு நல்ல திட்டம் இருக்கு. அதனால எல்லாத்தையும் கையில கக்கத்துல ஏத்திட்டாங்க. ஏத்தி வண்டியில ஏத்தி உட்கார வச்சா, இப்பதான் மெயினான விஷயம், அப்பெல்லாம் தீவிரவாத அச்சுறுத்தல் கிடையாது. எல்லாருக்கும் எவர் சில்வர்ல கரண்டி, கத்தி, ஃபோர்க் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன பவுச்சில் போட்டு சீட்டுக்கு முன்னாடி சொருகி இருப்பாங்க. பழைய காலத்துல நினைச்சு பாருங்க, இப்ப சோறே கொடுக்கறது இல்லை. இப்ப விமானத்துல தண்ணி 2வது தடவை கேட்டா குதிக்க சொல்லிடுவான் போல, அவ்வளவு சிக்கன நடவடிக்கை. அப்பெல்லாம் ஒரு சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. இதுக்காக கத்தி கரண்டி எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 சீட்டுல 2 ஃபுல்லு 1 ஆஃப் வரிசையில சொல்றேன். அதனால நாங்க வரிசையா உட்கார்ந்துருக்கோம். அரை டிக்கெட்டுக்கு ஒரு சீட்டு. நாங்க வந்து உட்கார்ந்த உடனேயே எங்களுக்கு எதிர்த்த சீட்ல அந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு தேடணும். உள்ள பார்த்தா இந்த கரண்டிகள், அது தவிர ஏதோ கவர் இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி வயர் கூடையில வச்சு துணியை போட்டு பொத்தியாச்சு. எதுக்குன்றீங்க? மதுரைக்கு வந்த பிறகு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. இவன் எப்படியா பிளைன்ல போயிருப்பான், கரண்டிய பாடுறான். இனிமே யாரு வந்தாலும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஸ்பூன் தான். அதுக்காக 3ஐயும் தூக்கி உள்ள வச்சாச்சு. உள்ள வச்சா வண்டி முதல் முறையா ஏறி போறோம்ங்க. அப்பெல்லாம் விமானம் போகும்போது அடி வயிற்றுல இருந்து ஏதோ மேல ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்ச தூரம் தான் வந்துச்சு, பையன் வாந்தி எடுத்துட்டான். ஏறின வேகத்துல வாந்தி எடுத்தா அந்த ஏர் ஹோஸ்டஸ் அங்க இருந்து there is air sickness bag அப்படின்னு காட்டுறா. நான் இல்லைன்றேன், ஏதோ உள்ள போயிருச்ச. அவளுக்கு தெரியும் அது உள்ள ஏர் சிக்னஸ் பேக்னு ஒன்னு வச்சிருக்கா, வாந்தி எடுத்தா அதுல கொடுக்கணும்னு. இவ அங்க கைய காட்டுறா, ஏர் சிக்னஸ் பேக் தேர் அப்படின்றா. நாங்க நோ, ஆல்ரெடி இட் இஸ் கிட்னாப் பண்ணிட்டாங்க. தூக்கி உள்ள வச்சுட்டோம். அவ கிட்ட வந்து இப்படி எங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு போய் ஒன்னை எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சா. நேரம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. எங்க பரம்பரையில முதல் முறையா விமானம் ஏறி ஒரு 10,000 அடியில பறந்த முதல் நான் தான். ஆனா 10,000 அடி உயரத்துக்கு போன பிறகும் இந்த அற்பத்தனமான சின்ன சின்ன ஐட்டத்து மேல நம்ம ஆசையை போகல. பாத்தீங்களா? when you reach greater heights you should not stoop down. உயரங்களை தொட்டவர்கள் அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு சின்ன ஒரு கரண்டிக்கு நாங்க பட்ட ஆசை, அந்த விமான பயணத்தை கடைசி வரைக்கும் அந்த ஏர் ஹோஸ்டஸை திரும்பியே நான் பார்க்கல. கடைசி அவ எவ்வளவு புத்திசாலின்னா, மதுரையில இறங்கும் போது, நாங்கெல்லாம் இறங்கும் போது எங்க கையில இன்னொன்னு திணிச்சு விட்டா. அந்த பேக் ஒன்னு எடுத்து, இப்போ அந்த காலத்துல குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க, அதோட இன்னொன்னையும் வச்சுக்கோ கொண்டு போன்னு கொடுத்தா. அதை வாங்கும் போது எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்ததுன்றீங்க. உங்களுக்கு கிடைத்த வெகுமதி விமான பயணம்,
ஆனால் அந்த வெகுமதியை அவமானமாக மாற்றுவதற்கு உங்களால் தான் முடிந்திருக்கிறது இல்ல? இந்த உலகிற்கு நாம் வரும்போது எப்படி வந்தோமோ அப்படித்தான் போக போகிறோம். ஆனால் வாழ்ந்த காலத்தில் எதையாவது சாதித்தோம் என்று இருக்க வேண்டும் என்றால், நிறைவு நாளில் யாரோ சிலர் பார்த்து இவன் வாழ்ந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருந்தார், உதவி மட்டுமே செய்தான் என்று சொல்லுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுவிட்டு பெரிய விஷயங்களை தேட வேண்டும். அப்படி தேடுபவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்துல they can be a gift to the world. அப்படி சாதி